ஃபேமிலியில் ஏதாவது ஒரு வர முடியாத சூழ்நிலையில் வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரும் அட் அ டைமில் கேன்சல் ஆகணும்னு வரும். அந்த சமயத்தில் என்னென்ன ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் என்ன கேன்சலேஷன் சார்ஜஸோ அந்த மாதிரி சார்ஜஸ், ட்ரெயின் டிக்கெட்லையோ ஃப்ளைட் டிக்கெட்லையோ வாட் எவர் தட் கேன்சலேஷன் சார்ஜஸ் அதெல்லாம் போக மீதி இருக்கிறத நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை உங்கள்கிட்டயே அந்த காசு இருக்கிறோம், அடுத்த டூரில் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனப்பான்மை இதுவரையும் ட்ராவலே பண்ண கால் எடுத்து வெளியே வைக்காதவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அயோத்தியா வந்து நிறைய பேர் கோயில் புதுசாக கட்டிட்ட பிறகு நிறைய பேர் வராங்க. எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியல. நம்ம அயோத்தியாவுக்கு போகணும் அப்படின்னு மாத்திரம் தெரியும், ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியல. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எப்படி பிரியா போகணும், நாங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்துகிட்டு இருக்கோம், எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்களோட வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரியும் எங்கே போகணும், எந்த இடத்துல இறங்கணும். நிறைய பேர் 3 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் சுவாமியை போய் பார்த்துருக்காங்க. நாங்கள் போகிற இடத்துல வந்து 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நாங்கள் அந்த கரெக்டான இடத்துல எங்கே இறக்கணும்னு தெரியும். காஷ்மீரை யாருமே லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே ஃபாரின்க்கெல்லாம் போய் அங்கே போய் ஸ்னோவை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் விட த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் அப்படின்னா காஷ்மீர் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஜார்க்கண்டில் வந்து ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அந்த ஜோதிர்லிங்கம் ரொம்ப அழகானது. அங்கே வந்து பாபா பைத்யநாத் இருக்கார். அந்த இடமும் வித்தியாசமான ஒரு சூழலில் இருக்குது. நிறைய நார்த் இந்தியா ட்ரிப் போனால் கூட ஜார்க்கண்ட் போகும்போது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து டூர் பிளான் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கால் பண்ணி புக் பண்ணிடுவாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு போட்டு வராமல் போயிடுவாங்க. பார்த்தா ஒரு டீமே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தகவல் வரும்ல, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. திடீர்னு எல்லாம் புக் பண்ணி ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருப்போம், வண்டி எல்லாத்துக்கும் பண்ணியிருப்போம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு வர முடியாத சூழ்நிலையில் வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரும் அட் அ டைமில் கேன்சல் ஆகணும்னு வரும். அந்த சமயத்தில் என்னென்ன ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் என்ன கேன்சலேஷன் சார்ஜஸோ அந்த மாதிரி சார்ஜஸ், ட்ரெயின் டிக்கெட்லையோ ஃப்ளைட் டிக்கெட்லையோ வாட் எவர் தட் கேன்சலேஷன் சார்ஜஸ் அதெல்லாம் போக மீதி இருக்கிறத நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை உங்கள்கிட்டயே அந்த காசு இருக்கிறோம், அடுத்த டூரில் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் 100% வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு 5%, 10% திடீர்னு இதாகும். அந்த மோரோவர் நாங்கள் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ பர்சன்ட் எடுக்கணும் லிமிட் வச்சுருக்கோம். ஒரு 25 பேர் 30 பேர் ஆயிடுச்சுன்னு போகிறோன்னு கனெக்ட் பண்ணினோன்னா ஒரு கிட்டக்க டூர் நெருங்குற சமயத்தில் ஒரு 3-4 பேர் கேன்சலேஷன் ஆக தான் செய்யும். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆயிடுச்சுன்னு போகிறோம். அந்த மாதிரி ஒரு சில சமயத்தில் கேன்சலேஷன்ஸ் ஆனால் கூட இப்போ ஒரு 5 நாளுக்கு அப்புறமா இருக்கிற ட்ரிப்பில் இப்போ கேன்சலேஷன் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு அதே ட்ரிப்புக்கு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து முடிஞ்சிச்சு புக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து அவங்கள திருப்பி கூப்பிட்டு கேட்போம், இந்த மாதிரி 2 டிக்கெட் கேன்சல் ஆகுது, நீங்கள் வரீங்களா, இந்த மாதிரி ஃபேர் டிஃபரன்ஸ் இவ்வளோ இருக்குன்னா தாராளமாக கொடுக்குறேன், நான் வரேன், என்னை கடவுள் இந்த டைமில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ரீலங்காலாம் லாஸ்ட் மினிட்ல வந்தாங்க. லாஸ்ட் மினிட் 2 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி பணம் கட்டினவங்கலாம் உண்டு. உடனே எனக்கு வீசா ரெடி பண்ண முடியுமா கேட்டாங்க. 2 ஹவர்ஸில் பண்ணிடலாம்னு சொன்னோம். டக்குன்னு அது நடந்துச்சு. ஸோ அது மாதிரி கடைசி நேரங்களில் எங்களுக்கு இத்தனை வருஷம் நம்ம வந்து நல்லபடியாக நடத்திட்டதுனால இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் வாஸ் அ சேலஞ்ச். 5 பேர் வரலன்னா இட்ஸ் அ லாஸ். ஸோ ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த 2 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 2 பேருக்கு பதில் இவங்க வர முடியுமா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ அந்த சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு 20 பேரை மட்டும் தான் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிட்டீங்க. ஆனால் வர்றதுக்கு ஒரு 4 பேரோ 5 பேர் தான் வில்லிங்காக இருக்காங்க. அதனால அந்த ட்ரிப்பே கேன்சல் பண்ணியிருக்கீங்களா? இந்த 5 பேரை கன்வின்ஸ் பண்ணி பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எங்களோட இது என்ன ப்ராப்ளம்னா இல்லாமல் இருந்தால் ஒரு 7 பேர் வந்தால் கூட ஒரு 12 பேர் சீட்டை டெம்போ ட்ராவலர் ஆயிடுச்சுன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. 7 பேர் வந்தால் கூட நான் வந்து மொத்தம் 5 சீட் காலியாக இருக்கே, அதனால் அது டூரை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சது கிடையாது. நம்ம கடவுள் நம்மளை ஆயிடுச்சின்னு போக சொல்லியிருக்காரு, அது ஆயிடுச்சின்னு போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் லாஸோ ப்ராஃபிட்டோ அதை அந்த டூரை சக்ஸஸாக நடத்திட்டு வரும். இப்போ நம்ம டேஸில் வந்து என்னென்னா எதுவுமே வந்து கம்மியான பேர் வரதில்லை, நாங்கள் எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தி தான் வராங்க. இப்போ யூரோப் டூருக்கு பார்த்தேன்னா நாங்கள் வந்து 35 பேர் ஆயிடுச்சுன்னு போகலான்னு பார்த்தோம். ஆனால் என்கொயரி வந்து 125 பேர் வந்தது. அதில் வந்து ஒரு 65 பேரை செலக்ட் பண்ணி அதில் லாஸ்ட்டில் ஒரு 45 பேரை ஆயிடுச்சுன்னு போய் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஏப்ரல் ஆயிடுச்சுன்னு போகிறோம். சூப்பர். அதே மாதிரி இப்போ எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒன்று, எல்லாருக்குமே மனிதர்களுக்கும் கோவிட்டுக்கு முன் கோவிட்டுக்கு பின் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை பிரிக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ கோவிட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டேஜ் ஆலங்கி டூர்ஸ் எப்படி இருந்தது, கோவிட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்கு, மக்கள் முன்னாடி எப்படி வந்துகிட்டு இருந்தாங்க, இல்லை அப்போ அதிகமாக வந்து இப்போ குறைவாக வராங்களா, முன்னாடி குறைவாக வந்து இப்போ அதிகமாக வராங்களா, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் கண்டிப்பாக அதிகமாக வராங்க. ஸோ கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனப்பான்மை இதுவரையும் ட்ராவலே பண்ண கால் எடுத்து வெளியே வைக்காதவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயுமே
பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து அடுத்தது கர்நாடகா ட்ரிப்பு திருப்பி போன இடத்துக்கே எங்களுக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏன் வருதுன்னா, அவங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. எங்கேயுமே வெளியே போகாதவங்கலாம் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்களோட பிஸ்னஸே 3 டைம்ஸ் மாறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய நியூ பீப்புள் ஆர் ட்ராவலிங். இது வரையும் நான் கோவிட் வந்துட்ட பிறகு பயம் வந்துருச்சு, எங்கேயுமே பார்க்காம நம்மளுக்கு எதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம். ஏன்னா எங்களுக்கு இது வரையும் சொன்னவங்க அது மாதிரி நான் எங்கேயுமே போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சு வரேன், உங்களை பற்றி ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் உங்களோட வரேன் அப்படின்னு ஒரு தடவை தான் வந்தாங்கன்னா அவங்க திருப்பி எல்லாமே திருப்பி கேட்குறாங்க. நீ கர்நாடகா அழைச்சிட்டு போகல, நீ என்ன குஜராத் அழைச்சிட்டு போகல, நீ என்ன ராஜஸ்தான் அழைச்சிட்டு போகலன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ரிப்பீட்டாக அந்த ட்ரிப்பை நான் வந்து திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்கும்போது என்னுடைய பிஸ்னஸ் டெஃபினட்டாக வந்து 3 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அந்த கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னுன்றது இதுதான். எனக்கு நியூ கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஸ்ரீ ஜானகி ரிலேட்டடாக எந்த டூர் போட்டாலுமே புக் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு போகணும்னு போட்டால் மட்டும் உடனே புக் ஆகிடும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பிளேசஸ். அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ. நான் வந்து அகோபிலம்னு இது இருக்கேன், நரசிம்ம கஷேத்திரம். அது வந்து நான் போட்டு முடிச்சுட்டு இந்த டூர் முடிக்கவே மாட்டேன். அடுத்த டூருக்குள்ளே அடுத்த டேட் என்னைக்கு சார் எனக்கு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ நான் வந்து அகோபிலம், கர்நாடகா இதெல்லாம் நான் ஒரு 80-85 தடவைக்கு மேலே போயிட்டு வந்தாச்சு. அயோத்தியா ஷீரடி எப்போவுமே வந்து நாங்கள் போட்டு இப்படி திரும்பறதுக்குள்ளே டக்குன்னு வராங்க. அயோத்தியா கோயில் கட்டினதுக்கு அப்புறமா நிறையா கிளைண்ட்ஸ் வந்து உடனே புக் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு ஓவர் புக் ஆகிடுது. ஸோ அதனால் இப்போ நான் ஃபெப்ரவரிக்கு போட்டேன், அது ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் மார்ச்சுக்கு காசியோடு போட்டேன், திருப்பி அதுவும் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எப்போவுமே இதுவாக இருக்குது. ஷீரடி நீங்கள் எப்போ போட்டிங்கனாலும் எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் இருக்குது, ஷீரடி சாய்பாபா பார்க்கணுன்னு. அதனால் அதுவும் எப்போவுமே எங்களுக்கு ஃபுல் ஆகிடும். ஸோ தட்ஸ் அபவுட் இட். நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அயோத்தி ட்ரிப்பு, அந்த அந்த அசோகவனம், அந்த சம்திங் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன். ஸ்ரீலங்காவில் இருக்குது அசோகவனம். நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ட்ரிப் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலோட தலைவரலாறுலாம் நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நீங்கள் யூடியூப்பில் 10 இது போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அங்கே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் வந்து அசோகவனம் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த அந்த இடம். நிஜமாலே அந்த இடத்துல சீத்தை உட்காந்தா அப்படி தான் நம்மளுக்கு தெரியும், சீத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல அடக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஹனுமனை மீட் பண்ணது. அந்த இடத்துல வந்து அவர் வந்து உருவம் வந்து சின்ன பாதமாக இருந்த உருவம் வந்து பெரிய பாதமாக இப்போ இருக்கிற அந்த இதுவும் அங்கே இருக்குது. விஸ்வரூப தரிசனம் ஃபஸ்ட்டு ஹனுமனுக்கு கிடைச்சது அந்த இடம். அது வந்து அந்த எந்த புக்லேயும் இல்லை. ஸோ அதை நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெத்தலை மாலை முதல்ல அந்த இடத்துல தான் சீத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி செந்தூரம் வந்து அந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நிஜமாலே மைசிலெடுத்து போயிடும். அவ்வளோ அழகான ஒரு இடமா இருக்கும். அதே மாதிரி அயோத்தியா வந்து நிறைய பேர் கோயில் புதுசாக கட்டிட்ட பிறகு நிறைய பேர் வராங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு நடக்கணும், புரிதல் இல்லை, எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியல. நம்ம அயோத்தியாவுக்கு போகணும் அப்படின்னு மாத்திரம் தெரியும், ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியல. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எப்படி பிரியா போகணும், நாங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்துகிட்டு இருக்கோம், எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்களோட வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரியும் எங்கே போகணும், எந்த இடத்துல இறங்கணும். நிறைய பேர் 3 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் சுவாமியை போய் பார்த்துருக்காங்க. நாங்கள் போகிற இடத்துல வந்து 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நாங்கள் அந்த கரெக்டான இடத்துல எங்கே இறக்கணும்னு தெரியணும். அதாவது ஒரு இடத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு தேர்வு செய்யும் போதே இந்த மாதிரி ஒரு கரெக்டான பார்ட்னர் கிடைக்கணும் நம்மளுக்கு. அது அமையிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு லேர்னிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த லேர்னிங் வந்து நெவர் எண்டிங். ஸோ பயணங்கள் என்றைக்குமே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர். இப்போ வந்து 2 பேரும் தனித்தனியாக சொல்லணும். சேர்ந்து அவங்க சார் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்னீங்கன்னு சார் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் போன இடத்துக்கே ரிப்பீட் மூலம் போயிட்டு வர்றீங்க. நாங்கள் எத்தனை தடவை போனாலும் ஃபஸ்ட் டைம் போன மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் வருது. மக்கள் பார்க்கக்கூடிய ராணி நேயர்கள் வந்து நிச்சயம் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 இடத்த சொல்லுங்கள், சார் ஒரு 5 இடத்த சொல்லுங்கள். எனக்கு வந்து எப்போ போனாலும் ஃபஸ்ட் டைம் மாதிரி போகிறது கர்நாடகா. அது மாதிரி கேரளா, மலைநாடு திவ்ய தேசங்கள்லாம் கேரளா அது மாதிரி போவேன். அது மாதிரி அகோபிலம் அதுவும் எனக்கு ரொம்ப போகும். அது மாதிரி இதுக்கு சிவஸ்தலங்களில் வந்து பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் ஐசன் போகிறது அந்த மாதிரி வரும். அது மாதிரி ஜோதிர்லிங்கங்கள் டூர்லாம் எனக்கு எல்லா கோயிலுமே நான் வந்து போனால் கூட ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டைம் போவேன். ஏன்னா ஒரு தடவை காலம்பரையில் பார்த்துருப்பேன், ஒரு தடவை நைட்டில் தரிசனம் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது தரிசனம். அதனால் எனக்கு ஒரு 5-6 பிளேஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடங்கள். அது தவிர இயர்லியே போகிறதுல அந்தமான்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, என்ஜாய் பண்ணுறது. நீங்கள் சொல்லுங்கள். காஷ்மீரை யாருமே லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே ஃபாரின்க்கெல்லாம் போய் அங்கே போய் ஸ்னோவை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் விட
த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் அப்படின்னா காஷ்மீர் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு எப்போ போனாலும் அது எத்தனை வாட்டி போனாலுமே ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலுமே அது அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்தது. அது எனக்கு பிடிச்சது. ஸ்ரீலங்கா அதே மாதிரி ஸ்ரீலங்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போனேன். ஆனால் வந்து அந்த ஒரு இடமும் வந்து நம்ம பார்க்குறச்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அயோத்தியா நம்ம வந்து சீதாராமர் பற்றிலாம் நிறைய கதைகளாக படித்த விஷயம் வந்து நிஜமாலே அந்த ஊரில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு தசரத் மஹாலாக இருக்கட்டும், ஒரு இடம் அவங்க காட்டுறது சீதக்கி ரசாயின்னு ஒன்று இடம் காட்டுவாங்க. ஸோ அந்த இடம்லாம் பார்க்குறச்சே அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். எனக்கு அப்போ எப்போ போனாலுமே அங்கே நிஜமாலே ராமர் நின்றுருக்க மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வரும். ஸோ அதனால அது மூகாம்பிகை மூகாம்பிகை கோயிலுக்கு எப்போ போனீங்கனாலும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு இடம்லாம் வந்து வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேசஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஜார்க்கண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஜார்க்கண்டில் வந்து ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அந்த ஜோதிர்லிங்கம் ரொம்ப அழகானது. அங்கே வந்து பாபா பைத்யநாத் இருக்கார். அந்த இடமும் வித்தியாசமான ஒரு சூழலில் இருக்குது. நிறைய நார்த் இந்தியா ட்ரிப் போனால் கூட ஜார்க்கண்ட் போகும்போது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இடமும் வந்து ரொம்ப அழகான இடம். அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய சொல்லிகிட்டே போவேன். விட்டா அப்படி சொல்லிக்கிட்டே போவேன். பட் ரொம்ப அழகான இடம் கோவா. ஸோ நான் வந்து நிறைய லெஷர் பார்க்குற இது ஒவ்வொரு பீச்சஸும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி கோவா, அந்தமான் அந்த மாதிரி அந்த பீச்சஸ் எத்தனை வாட்டி நீங்கள் போனீங்கனாலும் சலிக்காத ஒரு இடமாவே நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். தமிழ்நாட்டில் நிறைய வந்து ஆன்மீக தலங்கள் இருக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து இந்த இடம் தெரியலப்பா, ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி பயணப்படுறதுனால. அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருக்கா? நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து திருவண்ணாமலை போகணுன்னா திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் போயிட்டு வராங்க. ஆனால் திருவண்ணாமலையை சுற்றியே போகிற வழியிலேயே ஒரு 2 நாள் தங்கி பார்க்குற அளவுக்கு எக்கச்சக்கமான கோயில்கள்லாம் இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுவேன், ஒரு திருவண்ணாமலை போகிறதா இருந்தால் அது ஒரு 2 நாள் டூராக போட்டுட்டு போகும்போது ஒரு 2-3 கோயில்கள் காமிச்சிட்டு திருவண்ணாமலையில் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி கிரிவலம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு வரும்போது அங்கேருந்து அப்படியே செய்யாறு சைடில் வந்து முருகன் வந்து இது இப்போ பார்வதி அம்மாளுக்கு வந்து வேலை இது பண்ணுறதுக்காக இருந்த செய்யார் கோயில்கள்லாம் அந்த சைடு இருக்குது. அந்த கோயில்களெல்லாம் காமிச்சிட்டு வருவேன். அதெல்லாம் இத்தனை நாளாக எனக்கு தெரியவே தெரியல, இந்த ரோட்டில் தான் வந்திருக்கேன்னேம்பாங்க எல்லாரும். அதனால் புது கோயில்களை அப்பப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி ஆயிடுச்சின்னு போகிறோம். அது மாதிரி ஒரு சிவராத்திரின்னா ஷடாரண்ய சேத்திரங்கள்னு வேலூர் கிட்டக்க இருக்கிற ஆற்காடு கிட்டக்க இருக்கிற கோயில்கள்லாம் ஒரு காமிப்போம். அது கோயிலெலாம் எல்லாருக்கும் அந்த சைடே எல்லோரும் வேலூருக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆற்காடு தாண்டி போகும்போது அந்த கோயிலெலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி பார்க்காத கோயில்கள், ரொம்ப பாழடைஞ்ச கோயில்கள், ரொம்ப புராதன கோயில்கள்லாம் ஆயிடுச்சு போகும்போது அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எப்படி நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்லாம் கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. குடிமல்லம் கோயில் சித்தூர் ட்ரிப்பை போகும்போது குடிமல்லம் ட்ரிப் ஓல்டஸ்ட் சிவன் டெம்பிள் அதை எல்லாருமே நம்ம திருப்பதி போகிறச்சே அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கோயில் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்காது. அந்த கோயில் வந்து வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜானகி டூரில் வந்து எத்தனை நாள் ட்ரிப்பெல்லாம் இருக்கு மேம்? 1 டே ட்ரிப்பு, 1 வீக் ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? எந்தெந்த கேட்டகரிலாம் இருக்குது? இப்போ வந்து 1 டே டூர்னா காலம்பரை கிளம்புவோம். ஒரு 6:15 மணிக்கு கிளம்புறோன்னா மார்னிங் கிளம்பிட்டு நைட்டு ஒரு 8:30 மேக்ஸிமம் ஒரு 10 o'clock 9 o'clock வந்துடுற மாதிரி தான் வச்சுப்பேன். ஏன்னா ரொம்ப சில டூர்கள்லாம் 12 மணி 1 மணிக்கு வச்சா எல்லோரும் வயசானவங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சோ இது பண்ணியோ அவங்க வீட்டுக்கு போகிறனா கஷ்டம். அதனால் என்னோட 1 டே டூர்னா மேக்ஸிமம் 8:30க்கு சிட்டி லிமிட்குள்ளே வந்துடணும். அது மாதிரி வச்சுப்போம். இப்போ 2 டேஸ் டூர்னா என்னென்னா ஒரு 2 நாள் டூர்னா 1 நாள் ஹால்ட்டு, ஒரு 300 கிலோமீட்டர் ஜஸ்ட்டு போகிறோமா, ஒரு இடத்துல ஒரு நைட்டு ஸ்டேயே கிடையாது பண்ணணும்னு அங்கே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே அங்கேருந்து கிளம்புவோம். அந்த மாதிரி தான் போகிறோம். அப்புறம் 3 டேஸ் டூர்னா ஒரு 2 நாள் ஸ்டே வச்சுட்டு 3ஆவது நாள் வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளைட் ட்ரிப்ஸ் அப்படின்னு நாங்கள் பிரிச்சுப்போம். தனியாக ஃப்ளைட் ட்ரிப்பு, 1 டே ட்ரிப்பு, 2 டேஸ் ட்ரிப்பு, 3 டேஸ் ட்ரிப்பு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தை மாதம்னா நம்ம அதுக்கு கரெக்டாக அந்த அம்பாள் கோயிலெலாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். நவகிரகானா அதுக்கு ஒரு 2 டேஸ். ஸோ வந்து அந்த ஒரு டைம் பார்த்து நாங்கள் வைப்போம், எங்கே நிறைய கூட்டம் இருக்காது அந்த மாதிரி எடுப்போம். அறுபடை வீடு அது ஒரு 3 நைட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையாக இருக்கும். ஸோ அது மாதிரி மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் 2 ஜோதிர்லிங்கம் இருக்குது மத்திய பிரதேஷில். ஸோ அங்கே போகணுன்னா அந்த ஒரு கரெக்டான டைம். இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைமில் நம்ம அந்த பக்கம் கொண்டு போக முடியாது. இப்போ டெல்லி சைடே போக முடியாது இந்த மாதிரி டைமில். ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஒரு அங்கே இருக்கிற பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரியான இடங்களை தான் நாங்கள் தேர்வு செய்வோம். மழை இருக்கக்கூடாது, மே டைமில் நீங்கள் கேரளா போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நாங்கள் டூரே நாங்கள் போட முடியும். இந்த இடத்துல போனால் இந்த மாதிரி ஆஷாட ஏகாதசி இருக்குன்னா ஜூன் ஜூலையில் வந்து நம்ம வந்து பந்தர்பூர் பக்கமே போகக்கூடாது, அங்கே ஒரே ரொம்ப கூட்டமாக இருக்கும்.
அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப்ஸ் நாங்கள் பிளான் பண்ணுவோம். இப்போ நிறைய மக்களுக்கு என்ன டவுட் இருக்கும்னா, மினிமம் எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணலாம்? அது 1 டே ட்ரிப்போ 1 வீக் ட்ரிப்போ மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தால் ஒரு 10 நாள் ட்ரிப்பாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து நவடேஸ்லாம் வந்து என்னென்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து என்னென்னா ஒரு 1 டே டூருக்கு வந்து ஒரு 800 900 செலவு பண்ணி போகிறதே கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதான் இருந்தது. இப்போ வந்து 2000 ரூபாய் 2200 கூட பரவாயில்லைங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வேணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கணும், மத்தியானம் லஞ்ச் நல்லா இருக்கணும், நல்ல காஃபி டீ மத்தியானம் ஒரு 5 மணி 4 மணிக்கு இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு 2000 கூட ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தரம் சொல்லிட்டு. இருக்கணும், எல்லாத்துலேயுமே தரம். நம்ம கொடுக்குற பணம் பெரிய விஷயம் கிடையாது. நான் கொடுக்குற அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். 36,000 இருக்கட்டும், இதுனா ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். இங்கெல்லாம் கூட்டு போகிறாங்கன்னு கன்வின்ஸ் ஆனால் தான் அந்த பணத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால அது தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் முதல்ல இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ராவலர் அப்படியே இருக்கும்போது ஐயோ இவ்வளோ ரூபாய் இதுக்கு போய் செலவழிக்கணுமா, இங்கே போய் தங்குறதுக்கு இவ்வளோ செலவழிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ட்ராவலுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. அது நீங்கள் எத்தனை வாட்டி நாங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போகிறோம், எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு வாட்டியும் புது புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு ட்ராவலை தவிர வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது பணம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது நம்மளுக்கு. நம்ம வந்து பணத்தை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கே போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான எங்கள் 2000 ரூபாயிலேருந்து எங்களோட ட்ரிப்ஸ் இருக்குது. 1 டே ட்ரிப்ஸ் 2000 ரூபாயில் இருக்குது. 2 டே ட்ரிப்ஸ்னால் ட்ரிப்ஸ் 7000 8000 ருபீஸில் இருக்குது. 3 டேஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி சில இது வந்து கோயில் வந்து நாங்கள் வந்து வெறும் வேனில் போகிற மாதிரியான கோயில், அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். சிலது வேனில் போகிறது, சிலது ட்ரெயினில் போகிறது, சிலது ஃப்ளைட்டில் போகிறது, சிலது ஷிப்பில் போகிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இப்போ அஹோபிலம் எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல வரலையும் நாங்கள் ட்ரெயின் போகணும், திருப்பி அங்கேலேருந்து நீங்கள் வந்து வேன் போகணும். ஸோ காஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணுறதுனால அதுக்கான காஸ்டிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அஹோபிலம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்த டார்கெட் பண்ணி அதை விஷயமா நிறைய படிங்க. நிறைய பேர் எங்களை மாதிரி டூர் ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், எப்படி போகணும் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓகே சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ட்ராவல் அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி பணமும் சேர்ந்து இறைவன் அருளால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கும்போது இப்போ ஒரு கோவிலுக்கு வந்து புறப்பட்டு எல்லாருமே ஒரு டீமாக போகிறீங்க, ஒரு 10 பேர் 20 பேர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போகிற டைமில் நட சாத்திடுவாங்க. ஏன்னா மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கும் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமாக போயிட்டு நட சாத்திட்டாங்க, அடுத்து வந்து நட திறக்கிறதுக்கு ஒரு 3 hours 4 hours ஆகும். அப்படிங்கும்போது அந்த நம்ம பயணிகளை எப்படி சமாளிப்பீங்க? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மாதிரி இருக்கிறம்போது என்ன பண்ணுவோம், கூடுமான வரைக்கும் கோயில் எத்தனை மணிக்கு திறக்கும், அதோட ரன்னிங் ஜர்னி, இப்போ இந்த கோயிலுக்கும் அடுத்த கோயிலுக்கும் ரன்னிங் ஜர்னி டைமிங்கையும் பார்த்துக்கிற மாதிரி பண்ணி தான் பிளான் பண்ணுவோம். சில சமயத்தில் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு போயிட்டோம், 4:30 மணிக்கு தான் கோயில் திறக்கணும்னா கோயில் வாசல் எல்லாரையும் இதுக்க சொல்லிவிட்டு பக்கத்துலேயே ஏதான ஒரு காஃபி ஷாப் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கோயில் திறக்கிறதுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 4:30 மணிக்குள்ளே ஒரு காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் ஏதானு கொடுத்து ஒரு 4 மணிக்கு திறக்கிற போது அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். சப்போஸ் எங்கேயான ஒரு மண்டபம் இருந்து ஒரு 1 hour முன்னாடி வந்துட்டால் கூட எல்லோரும் கொஞ்சம் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு இது பண்ணுவாங்க, கோயில் திறந்தோன்னே கரெக்டாகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அழிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு பிளானிங் போதே மோஸ்ட்லி எங்களுக்கு தெரிஞ்சிடும். தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா ஃபுல் டைம் கோயில் திறந்திருக்கும். அதனால கர்நாடகாலாம் ஃபுல் டைம் கோயில் திறந்திருக்கும். எங்களுக்கு அது பிரச்சனையாகவே இருந்தது கிடையாது. தமிழ்நாடுனா நாங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுவோம். இங்கேருந்து இந்த டைமுக்கு இதுக்குள்ளே போனோன்னா இந்த இடத்துல தர்ஷன் பார்த்துட முடியும், அதுக்கப்புறமா இங்கே நம்ம லஞ்ச் டைம் வச்சுக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங் ஜர்னி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளானிங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் மூடி இருக்கும், நட சாத்திருக்கோன்றது வந்து ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸில் நடக்கும். அங்கே ஏதாவது திருவிழா இல்லை அந்த இடத்துல கோயில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக மூடி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வெரி ரேர். அப்படின்னா அந்த கோயில் பார்க்க முடியாட்டி வேறு கோயில் நாங்கள் அதுக்கு பதிலாக காமிச்சு கூப்பிட்டு வந்திருக்க சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நிறைய வந்து பேசியாச்சு. வர்ற மக்கள் எல்லாரையுமே பயணிகள் எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டலாம். சரி, வந்து தனித்தனியாக ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னாவே நிறைய சப்பா என்னப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும். 2 பேரும் ஒரே ஃபீல்டு தான், வீட்லேயும் ஒன்றா தான் இருக்கணும். சரி, ட்ரிப்பு போகும்போதாவது ஹாப்பியாக போகலாம்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் நீங்கள் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ 2 பேரும் ஒரே ஃபீல்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ அதுதானே கல்யாணம் பண்ணுறது எதுக்காக ஒன்றா இருக்கணுன்றது தான். எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேருமே வந்து ஒரே ஃபீல்டு
ஒரே ஒரே மாதிரியான இது இருக்குன்னு. என்ன கொஞ்சம் சண்டை போட்டு மற்ற தம்பதிகள்லாம் சண்டை போட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிற மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா அடுத்த ட்ரிப்பை நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஒத்துமை வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்களுடைய ஃபேமிலி எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு தான் சொல்வேன். இந்த எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை நாங்கள் தள்ளி வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த உத்தியோகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் சண்டைகள்லாம் புறம் தள்ளிட்டு ஸோ இப்படி தான் வாழணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது வந்து எங்களோட இந்த பிஸ்னஸ் ஒன்றா இருக்கிறதுனால எங்களுக்கு அது சண்டையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நாங்கள் வந்து இதை பண்ணுற மாதிரியான ஒரு இதுனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா வீட்டில் வந்து நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறத விட இந்த ஹோட்டலுக்கு புக் பண்ணிட்டியா, இங்கே ஃப்ளைட்டு புக் பண்ணியாச்சா, இந்த ட்ரெயின் புக் பண்ணியாச்சா அப்படி கேட்குறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலேயே சண்டை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப்பை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெருசாக இடம் கொடுக்காம எங்களுடைய லைஃப்பை நாங்கள் வந்து இந்த எங்களுக்கு பயணங்கள் முடிவதில்லை தான் விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் எங்களோட லைஃபாக இருக்குது. இப்போ உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எதாவது நியூவாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு வீட்டை வந்து கதவை சாத்திட்டு நம்ம வெளியில் போனோன்னா வந்து சாதாரணமாக ஒரு டூர் போனோன்னாலும் பால்காரனுக்கு சொல்லணும், வேலைக்கு செய்கிறவங்களுக்கு சொல்லணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் எப்போ நாங்கள் வீட்டிலே நாங்கள் எங்கள் வீடே வந்து கெஸ்ட் ஹவுஸை தான் யூஸ் பண்ணுறோம், பாதி நேரம் ஏர்போர்ட்டில் தான் வாழ்கிறோம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் அதுதானே கல்யாணம். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒருத்தரை புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் எங்களுக்கு இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஒருத்தரோட இதையும் சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்து புறம் தள்ளிட்டு நாங்கள் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்ஸுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், சேர்ந்து பயணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து 2 பேரும் செம்மையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ இதுதான் எங்களுடைய சக்ஸஸ்க்கே இதுதான் இம்பார்ட்டண்ட். சார் சொல்லட்டும், மேமுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஃபீல்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. சேலஞ்சஸ்ன்னு இருந்ததுன்னா என்னோட எல்லா சப்போர்ட்டும் இவங்க தான். எது நான் இப்போ ஒரு டூர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து அதுக்கு ஹோட்டல்ஸை கரெக்டாக நல்ல ஹோட்டலாக பார்த்து அதை ரிவ்யூ பண்ணி இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், இதில் போனால் இதாக இருக்கும், அது மாதிரி வெஹிக்கிளும் நல்ல வேண்டாம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற வண்டி இது பண்ணுறது, இந்த மாதிரி டைமிங்ஸும் ஃப்ளைட் டைமிங் அது மாதிரி என்னோடய பேக் எல்லாமே அவங்க இது பண்ணனால தான் சக்ஸஸாக பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் போகிற அவங்களுக்கு தான் ஜாஸ்தி போய் சேரும். இல்லை அப்படி கிடையாது. ஹீ இஸ் ஹார்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ அவர் இல்லைன்னா இந்த பிஸ்னஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு அதை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ ஒரு வாழ்க்கையை நம்ம அப்படி அதை நோக்கி நடத்துகிற போது நம்ம வந்து இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் புறம் தள்ளிட்டு நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் நேயர்களுக்கு எப்படி 22 இயர்ஸ் வந்து ஒரு கப்பலாக வந்து ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. 2 பேருமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறது. ஃபேமிலியோ அது பிஸ்னஸோ அது ரொம்ப முக்கியம்னு. இப்போ உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நியூவாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ உங்களை பார்த்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை நியூவாக வந்தவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா வந்து இப்போ ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுக்கோங்களேன். மளிகை கடைக்கு வந்து எல்லாரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இப்போ மனுஷ மனம் வந்து நம்மலாம் வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறது. நம்மளால் வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம். வீட்டை விட்டு வெளியே போக முடியல, கீழே நடக்க முடியல, மேலே நடக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனுக்கு ஸோ எல்லாருமே இந்த காலத்தில் வந்து வெளியில் போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போனோம். நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதை திறந்தீங்கனாலும் இங்கே போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு வந்தேன்னு நிறைய அந்த வீலாக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய அந்த டூரிசம் பற்றி படிக்கணும். சரி, நீங்கள் சின்ன வயசில் வந்து எங்கே இந்தியன் ஓஷன் போடுறதுன்னு தெரியாமல் இருந்த காலம்லாம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான புரிதல் கிடையாது. பட் இப்போ வந்து ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு கூகுளை திறந்தீங்கன்னா ஒரு காய் பேர் என்னன்னு தெரியலன்னா நீங்கள் அதை லென்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது தெரிஞ்சிடுது. அந்த மாதிரி எல்லாமே தெரிகிற மாதிரியான ஒரு காலமாக இருக்கிறதுனால இதை பற்றி நிறைய புரிதல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை பற்றி படிக்கலாம். நீங்கள்
படிச்சுட்டு இதையே ஒரு பிஸ்னஸாக எடுக்கிறது கண்டிப்பாக வந்து ரைட் சாய்ஸ். அதை வந்து எது செஞ்சாலுமே கரெக்டாக செய்யணும் அப்படின்றத வந்து நாங்கள் 2 பேரும் படிச்சுக்கிட்ட ஒரு படிப்பு. எத்தனை யூனிவர்சிட்டி போய் எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கினீங்கனாலும் எங்களுக்கு கிடைச்ச ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சுவைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றது. இது நிறைய நகைக்கடை இருக்குது, அதில் எல்லா நகைக்கடையிலையும் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, டி நகரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதுதான் எங்களுடைய இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய டூர் கம்பெனிஸ் இருந்தாலும் நம்மளை தேடி இவ்வளோ பேர் வராங்கன்னா, ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த பைசாக்கு இவங்க வந்து கரெக்டான தரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ எப்பவுமே வியாபாரத்தினால கண்டிப்பாக ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டுமே முன்னிறுத்தி நம்ம விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதை நாங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டோம். அதை நீங்களும் கற்றுக்கிட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது. நம்ம ஊருக்கு போகணுன்றது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். நாங்கள் ஊருக்கும் போயிட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதுதான். கண்டிப்பாக இது ஒரு MBA டூரிசம்க்கு ஒரு இதுவே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு வரலாம். சூப்பர் மேம். சார் நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும், இந்த டூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு பங்க்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். 2வது வந்து யாரை எங்கேயான அழைச்சிட்டு போகிற வரைக்கும் அந்த டூர் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர்ஸை வந்து ஒரு பொறுமையாக நடத்தணும். ஒரு மூஞ்சி காமிக்கக்கூடாது. அவங்க நம்மளை திட்டினா கூட அந்த சமயத்தில் நம்ம எதிர்த்து பேசாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் சிரிச்சுண்டு, எப்படி ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நமக்கு தெரியுமோ தெரியாதோ ஃப்ளைட்டில் வந்து சிரித்து தலையாட்டுறாங்களோ அது மாதிரி பண்ணணும். எண்ட் ஆஃப் த டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க இது நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கலாமே தவிர அவங்களுக்கு நேரம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக இது பண்ணணும். கூடுமான வரைக்கும் வந்து ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு பொறுமை தேவை. இந்த ட்ரிப்பில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். இந்த ட்ரிப்ஸ் நிறைய போக வந்து நிறைய ஷார்ட் டெம்பராக இருக்கிற பர்சனாலிட்டி நான். பட் ஆனால் வந்து இதில் பொறுமையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ஒரு இடத்துல போய் நீங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி க்யூவில் ஒரு கோயிலில் ஒரு இது பார்க்கும்போது நிறைய சலிப்பு தட்டும். பட் அந்த இதை வந்து எப்படி வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வர்ற வயசானவங்களாம் வந்து ஏதோ ஸ்லோகம் படிப்பாங்க. அவங்களோட நம்மளும் சேர்ந்து படிக்க அந்த 2 ஹவர்ஸ் எப்படி கடந்தோன்னே தெரியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி நிறைய கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டாலே இதை எல்லாருமே இந்த பிஸ்னஸ்க்கு வரலாம். சூப்பர் மேம், சூப்பர் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பயணங்கள் ஓய்வதில்லை, பயணங்கள் ஒருபோதும் தோற்பதும் இல்லை. ஏன்னா பயணங்கள் தான் நிறைய விடயங்களை வந்து இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்துது. நம்ம வாழ்க்கையிலே நிறைய லேர்ன் பண்ணுறோம்னா அது ட்ராவல்னால மூலம் மட்டும்தான். குறிப்பாக ஆன்மீக சுற்றுலாங்கும் போது ஒரு மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னாவே ஆன்மீக சுற்றுலா தான். அதை ரொம்ப சிறப்பாக குறிப்பாக ஒரு தம்பதியர்களாக செய்கிறது தான் மிகப்பெரிய சவால். அதை வெற்றிகரமாக செஞ்சுருக்கீங்க. இந்த நேர்காணல் வெறுமன சுற்றுலா மட்டும் இல்லாமல் ஒரு கப்புலாக வந்து இருந்து செஞ்சாலும் சக்ஸஸாக நம்ம ரன் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்குமே ராணி ஆன்லைன் சார்பாக மன நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இதை வந்து அழகாக வந்து அவங்களோட ஒரு கேள்விகளும் ரொம்ப அழகாக கேட்டாங்க. ஸோ அது மாலையா தொடுத்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.